அதாவது தெளிவாக நாடு முழுவதும் பாஜக தங்களுடைய செல்வாக்கு சரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் எப்படியாவது வாக்காளர்களுக்கு மத்தியில் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை இறக்கி விட்டுருக்காங்கிற செய்தி பல இடங்களில் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் திருநெல்வேலியில் போட்டியிடுகிற நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு 4 கோடி ரூபாய் பணம் சென்னையிலிருந்து கொண்டு செல்ல போது காவல்துறையினர் பரிசோதனையில் அதை கைப்பற்றியிருக்கிறாங்க. அதை பற்றி விசாரிக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த 3 பேருமே நயினா நாகேந்திரன் சொந்தமான நிறுவனத்தில் பணியாற்றுவதும் அவருடைய நிறுவனத்திலிருந்து தான் திருநெல்வேலிக்கு அந்த பணம் போகுதுங்கிற விசாரணையில் பலவிதமான தடயங்கள் பல ஆதாரங்கள் அடிப்படையில் காவல்துறை அந்த முடிவுக்கு வந்திருக்கு. எனவே இதையெல்லாம் பார்க்கிற போது இது முதல் தவணை மட்டும் இல்லை, ஏற்கனவே சில தவணைகளில் இப்படி பணம் போயிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர்களுக்கு எத்தனை 1000 கோடி ரூபாய் பணம் போயிருக்குன்னு இது வரைக்கும் தெரியல. தேர்தல் ஆணையம் இவைகளை பற்றி உரிய முறையில் விசாரிக்க வேணும். அனைத்து பாஜக வேட்பாளருடைய வரவு செலவு அவங்களுடைய பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு சோதிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும். இல்லைன்னா தேர்தலில் ஜனநாயகம் என்பதே கேள்விக்குறியாக்கப்பட்டு பணநாயகம் தான் என்று சொல்லுகிற நிலைமை என்பது உருவாகும். எடப்பாடி பழனிசாமி கூட இப்படிப்பட்ட ஒரு பெரிய முறைகேடு நடக்கிற போது பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் இதை பற்றி இன்னைய வரைக்கும் வாய் திறக்க மறுக்கிறதுலேருந்து பாஜக அதிமுகவுடைய கள்ள கூட்டணி பகிரங்கமாக வெளிக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் கபட நாடகத்தை நடத்தி மக்களை ஏமாற்றுகிற அந்த முயற்சிகளுக்கு தமிழக வாக்காளர்கள் நிச்சயமாக ஆதரவளிக்க மாட்டார்கள் என்பது தெளிவாக இருக்குங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே இப்படிப்பட்ட இந்த பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த மாதிரி எல்லா பாஜக வேட்பாளர் செலவழிப்பதை பற்றி பணம் அவங்களுக்கு விநியோகத்தை பற்றியெல்லாம் முறையான விசாரிக்க வேணும். இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே தேர்தல் பத்திர முறைகேட்டில் 8000 கோடி ரூபாய் பணத்தை பாஜக பெற்றிருப்பதும் அந்த 8000 கோடி ரூபாய் பணத்தை இன்றைக்கு இந்த வழியில் செலவழித்திருப்பது என்பதை செலவழிக்கிறாங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்த தேர்தல் பத்திர மோசடி என்பதும் அதை ஒட்டி இன்றைக்கு தேர்தலில் இப்படி 100கணக்கான கோடி ரூபாய் பணம் செலவழிக்கிறது என்பதும் பகிரங்கமாக வெளிப்பட்டிருக்கு. இதன் மூலம் மோடி மொத்தமாக அம்பலப்பட்டு நிற்கிறார் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சி தமிழக மாநில தலைவர் செல்வப்பிரமணியன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நயினா நாகேந்திரன் வேட்பாளர் தகுதி செய்யணும்ட்டு. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சொல்ல விரும்புகிறேன். இல்லை, ஏற்கனவே நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் எழுத்துப்பூர்வமாக ஒரு புகார் கொடுத்துருக்குறோம். அதாவது நேற்று காலையிலேயே எங்களுடைய புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பண மோசடி சம்மந்தப்பட்டவரில் நயினா நாகேந்திரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லை, பாஜகவுடைய எல்லா வேட்பாளருடைய கணக்குகளையும் சோதிக்கணும் என்றெல்லாம் நாங்கள் நேற்று ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு புகார் கொடுத்துருக்கிறோம். தேர்தல் ஆணையம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.